சானுக்கு பார்த்துட்டு அவங்க டாடி வர்றது தெரியாது. சானு டாடி வராருன்னு வெயிட் பண்ணிருக்கேன். ஆனா ஆளையவே காணோம். கார் ஸ்லோ ஆகுதே. இல்ல உங்க பொண்ணு உங்களுக்காக தான் வெயிட்டிங். ஹாய் சான்விகா. யாருக்கு சென்னையில் இருக்கோம். பாப்பாவோட ஷூட் இதயம் சீரியல் ஷூட்டுக்காக இருக்கோம். நாங்கள் டியூஸ்டேவே வந்துட்டோம். பார்த்தீங்களா, நாங்களே ஷாவியும் அவங்க டாடியும் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 5 days ஆச்சு. பேக் டு ஹோம் பார்த்தீங்கன்னா சண்டே தான் போவோம். அதனால என்னன்னா இன்னைக்கு ஃபுல்லாக சானு ஷூட்டில் என்ன பண்ணுறா அப்படின்றதான். அதாவது நார்மலான சாணம் தானே பார்த்துருக்கீங்க, சேட்டைக்காரியை பார்த்தது இல்லைல்ல. அதனால நார்மலாக சாப்பிட்றவள தானே பார்த்துருக்கீங்க, அரைக்கிறவளை பார்த்தது இல்லைல்ல. பார்ப்பீங்க கண்டிப்பா, இந்த விளாக்ல கண்டிப்பா பாப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள. மேடம் ஷூட்டுக்கு வந்துட்டீங்களா? என்ன சாப்பிடுறீங்க? பாருங்க, நீங்க ஷூட்டுக்கு வந்தால கரண்டே வந்துருச்சு. பட்டு என்ன சாப்பிடுறீங்க? சானு வந்து என்ன சாப்பிடுற? சானு நீ என்ன சாப்பிடுற? ராகி. ராகி எனக்கு அவளுக்கு அவன் ஆளை பாரு. உனக்கு என்ன என்ன வேணுமோ சாப்பிட்டோம். என்ன பட்டோ? என்ன வேணும் எனக்கு புரியல. இட்லியா? இட்லி, இடியாப்பம், கடலைக்கறி, அப்புறம் இது பேர் என்ன, ராகி சாம்பார். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். உனக்கு என்ன வேணும்? இட்லி. இட்லி சாப்பிடுங்க. இட்லியும் கல்ல தென் இடியாப்பம். இடியாப்பம் சொல்லு. இடியாப்பம் அது பாத்தியா? இடியாப்பம். பூரி எல்லாம் இல்ல மேடம் மெனுல. சாரி இல்ல, போய் வித்துட்டு வாங்க. பூரி பூரி வித்துட்டு வாங்க. என்ன பசிக்குதா? சாப்பாடு வேணுமா? இப்ப என்னன்னா ஒரு சர்ப்ரைஸ். சானுக்கு பார்த்துட்டு அவங்க டாடி வர்றது தெரியாது. எனக்கு ஆக்சுவலி சர்ப்ரைஸ் தான், பட் லொக்கேஷன் அனுப்ப போக தான் எனக்கே தெரிஞ்சுது. பட் சானு எப்படி ரியாக்ட் பண்ணுறான்றது தெரியாதுன்னா அவங்க டாடி அவள் டியூஸ்டே பார்த்தா. இன்னைக்கு ஆக்சுவலி சண்டே அவங்க டாடி மெயினாக அவளுக்காக தான் வராங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத அதை கேப்சர் பண்ணி நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம ஆதிக்கு, குட்டி ஆதிக்கு, இதயம் சீரியலில் வர குட்டி ஆதிக்கு இன்னைக்கு பர்த்டே. அவனோட பர்த்டேக்கு வந்து நான் ஆக்சுவலி ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்துருச்சு தான், இங்கே இருக்குது, வந்துருச்சு. அவனுக்கு தான் அதை கொண்டு போய் கொடுக்க போகிறோம். அவங்க டாடி வந்ததுக்கப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். ஷூட் இல்லைன்னா சானு விளையாடுறத பாருங்க எப்படின்னு. இப்படிதான் விளையாடிட்டு இருப்பான். சாயந்தரம் ஆனால் படிக்க போயிடுவான், மத்தியானம் ஆனால் தூங்க போயிடுவான், காலையிலனா ஒரே ஆட்டம். இப்போ மணி 11 இருக்கும். சானு சானு காதே கேட்காது, என்ன கத்துனாலும். மின்னு ஹாய் சொல்லு. என்ன ஓடி வந்துட்டீங்க எல்லாரும்? ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. பாய். டைம் இல்ல, எனக்கு வேலை இருக்கு. நீ மேல விளையாடிட்டு இருந்தல, அப்ப நான் வந்து அஜித் மாமா கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு கடைக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். அவங்க என்ன கூட்டிட்டு போனாங்க. அவங்களுக்கு ஒரு வேலை இருந்து நானும் போனேன். ஓகேவா? ஏன்னா எனக்கு சென்னையில எந்த கடையும் தெரியாது, உனக்கே தெரியல. சொல்றது கேளு. உனக்காக நான் ஒன்று வாங்கியிருக்கேன். ஆனால் சுபிக்ஷனுக்காகவும் அக்காக்காவையும் ஒன்று வாங்கியிருக்கேன். அதை வந்துட்டு நீ கேட்கக்கூடாது. ஓகேவா? அது வந்து அவங்களுக்கு கிஃப்ட். சரியா? ஃபர்ஸ்ட் உன்னோடது கொடுத்துறேன். இந்தா. குச்சமே இல்ல. சானு டாடி வராருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஆளையவே காணோம். ரோடே வெறிச்சோடி இருக்கு, இந்த பக்கமும் அந்த பக்கமும். கேட்டால் 1 minute வந்துடுவேன்னு சொன்னார். அந்த 1 minute எங்கய்யா? காணாமையா? தூரத்தில் ஒரு கார் வருது, அந்த கார் தான் நினைக்கிறேன். அந்த காரம் இருக்குமோ? அந்த அதே தான். எஸ், கார் ஸ்லோ ஆகுதே. இன்னும் அது நிற்க மாட்டேன்றாங்க. இதான் ஸ்லோ ஆயிடுச்சு. எஸ், திஸ் இஸ் சானு டாடி. ஒரு பல்ல போட்டுருவோமா? ஒரு அளவுக்கு மேல பண்ணலாம். அனே 5 நாள் கழிச்சு பாக்குறேன். வாங்கல சீக்கிரம். அங்க பாருங்க, வருவனா நின்றுட்டு இருக்கான். வந்துட்டோம்ல. லோ டிஸ்டர்பன்ஸ். 18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னன்ட் லேடிஸ் பார்க்காதீங்க. இல்ல, உங்க பொண்ணு உங்களுக்காக தான் வெயிட்டிங். அவளுக்கு தெரியாது நீங்க வரது. ஹாய் சான்விகா. யார் அது?
இது வந்து லேட் ரியாக்ஷன். லைனா வரும். என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு. 1 2 அடுத்து 3 அடுத்து. மனசாட்சி வேண்டாமா? எல்லாமே அவளுக்கே வாங்கி கொடுக்குறீங்க. எனக்கு இந்த ட்ரெயின்ல கொடுத்தது வந்தது போனதால கொடுப்பீங்க. உண்மையே சொல்லுங்க. அவளுக்கு மட்டும் மாசாலாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு புரியல. என்னங்க சிரிக்கிறீங்க? என்னது ஜமுனா பால்கோவா? என் வீட்டுக்காரர் பாத்தீங்களா எப்படி பால்கோவா கொடுத்து கரெக்ட் பண்றாருன்னு. என்னம்மா அதெல்லாம் நீ குடிக்க ஓடிப்போ. என்னடா போங்க. நில்லு சானு. சானுவோட டாடி பாத்திருக்கீங்களா? உள்ள வாங்க. எவ்வளவு நேரம்ல பிடிப்பீங்க அதைய? எப்படி விளையாடுவ? வாய் வடக்காலையும் தக்காளியும் போகுதுதான். எங்க போன? ஷார்ட்டுக்கு போன. கரெக்டு. ஷார்ட்டுக்கு போய் அது என்னடி அவர்கிட்ட கொக்கானி காமிச்சிட்டு இருக்க? அதான் அப்படிதான். என்னடி வாய் இது? என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. யாரு அவ? உங்களை போட்டோ எடுக்க சொல்றாளா? ஓ மேடம். என்ன மேடம்? சொல்லுங்க மேடம். என்ன மேடம்? அப்படிங்களா? இருங்க நான் பேசிக்கிறேன். உங்களை பாத்துக்கோங்க ஃபேம். உங்க சானோட அழகா பாத்துக்கோங்க. அதாவது நாங்கெல்லாம் போட்டோ எடுக்க பிடிக்காதான். அவங்க அப்பா வந்து அவளை போட்டோ எடுக்கணுமா? இப்படி எப்படி ரகரகமா எடுக்கணுமா? என்னங்க உட்கார்ந்தெல்லாம் எடுக்கிறீங்க? எனக்கு இப்படி ஒரு போட்டோவை எடுத்து கொடுத்துருப்பீங்களா? இதுக்குதான் என் தம்பி வேணுங்கிறது. பாத்துக்கோங்க. போட்டோ எடுத்து கொடுக்கறது என்னைய. என்ன சொல்றீங்க? நீங்க என்ன ஸ்டுடியோ? என்னோட லுக் இது வேற லெவல் இருக்குடி. நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி